வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள். வால்பாறை மற்றும் கவி அருகிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களில் இ பாஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டுமே ஆழியார் வன சோதனை சாவடியில் அனுமதி. சுற்றுலாத்தனமான ஊட்டி, கொடைக்கானல், தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வால்பாறைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கும் இ பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. பொள்ளாச்சியில் இருந்து ஆழியார் வழியாக வால்பாறை செல்லும் பிரதான சாலை 40 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் இங்கு ஆழியார் வனத்துறை சோதனை சாவடி அமைந்துள்ளது. எனவே இவ்வழியாக வால்பாறை கவியருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களுக்கு இ பாஸ் வாகன தணிக்கை செய்யப்பட்ட பின்னரே சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை அனுமதித்து வருகின்றனர். இ பாஸ் இல்லாமல் வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டுள்ள இ பாஸ் மையத்தில் எடுத்த பின்பே அனுமதித்து வருகின்றனர். அதேபோல் அரசு பேருந்துகளில் வரும் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல பயணம் செய்து வருகின்றனர். வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களில் நெகிழிப்பை மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் கொண்டு செல்கின்றார்களா என்பதை வனத்துறையினர் மற்றும் கோட்டூர் பேரூராட்சி பணியாளர்கள் சோதனை செய்து நெகிழிப்பை மற்றும் பிளாஸ்டிக் வைத்திருந்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பிறகே வாகனங்களை அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. வனசாலையில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் குரங்கு, வரையாடு உள்ளிட்ட வனவிலங்குகளை கண்டால் அவைகளுக்கு உணவுகள் கொடுக்கக்கூடாது எனவும் வனவிலங்குகளுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் எச்சரித்து அனுப்பப்பட்டு வருகின்றனர். விவசாயத்திற்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீரை முறைகேடாக பயன்படுத்தி வருவதாக விவசாயி ஒருவர் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள வடசித்தூர் கிளை வாய்க்கால் மூலம் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஏராளமான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் வடசித்தூர் கிளை வாய்க்காலில் செல்லப்ப கவுண்டன் புதூர் பகுதியில் அப்பகுதியில் உள்ள அரசியல் பிரமுகர்கள் தண்ணீரை தடுத்து நிறுத்தி அவர்களின் தோட்டங்களுக்கு தண்ணீரை முறைகேடாக திருப்பிவிட்டுள்ளனர். விவசாயிகளுக்கு எதிராக தண்ணீர் திருப்பு நடைபெறுகிறது. தலைவருடைய அனுமதியுடன் மற்றும் சில முக்கியமான பலம் உடையவர்களுக்கு சாதகமாக வாய்க்கால் தலைவர் மகேந்திரன் அவர்கள் தண்ணீர் திருப்பிற்கு ஒத்துழைப்பு கொடுத்துவிட்டு அலைபேசியை எடுக்கவில்லை. மேலும் வாய்க்கால் பாதுகாவலர்கள் இதுவரை அனைத்தும் சரியான பதில் கொடுக்கவில்லை. மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பும் இதே போன்றுதான் நடைபெற்றது. இன்றும் அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் திருட்டை தடுக்க அரசு அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். வால்பாறை அடுத்து தமிழக கேரள எல்லையான மழுக்கப்பாறை சோதனை சாவடியில் இ பாஸ் சோதனை நடைமுறைக்கு வந்தது. கோவை மாவட்டம் வால்பாறை தமிழக கேரள எல்லையான அதிரப்பள்ளி சாலையில் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் வால்பாறை மானாம்பள்ளி வனச்சரகத்திற்கு உட்பட்ட சோதனை சாவடியில் வருவாய்த்துறை, காவல்துறை, வனத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களில் பாஸ் உள்ளதா, பிளாஸ்டிக் மற்றும் இதர பொருட்கள் ஏதாவது எடுத்து வருகிறார்களா என சோதனை செய்தனர். இதனால் வால்பாறை பகுதியில் வாகன நெரிசல் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இதனை வால்பாறை பகுதியில் உள்ள சிறு குறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்கின்றனர். இருப்பினும் இ பாஸ் அறிமுகத்திற்கு முன்பாக சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வாகனங்கள் நிறுத்த இடமின்றி 5000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்த நிலையில் தற்போது 1000க்கும் குறைவான வாகனங்களே வந்த வண்ணம் உள்ளது. அனைத்து மருத்துவ சேவைகளையும் எங்கள் பகுதிகளுக்கு வழங்கிய தமிழக முதல்வருக்கு ஆனைமலையில் நடைபெற்ற நலமுடன் ஸ்டாலின் முகாமில் பெண்கள் உருக்கம். பொள்ளாச்சி அடுத்து ஆனைமலை பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் விஆர்டி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமிற்கு ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்கம் தலைமை தாங்கினார். கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். முகாமில் கர்ப்பப்பை புற்றுநோய், கண், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், இசிஜி, எக்ஸ்ரே பரிசோதனைகள், பொது மருத்துவம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும் மனநல மருத்துவம் என 17 வகையான மருத்துவ சிகிச்சைகள் இந்த முகாமில் மேற்கொள்ளப்பட்டது. தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக தமிழக அரசால் வழங்கப்படும் இந்த மருத்துவ முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி, கர்ப்பிணி தாய்மார்களுக்கான பராமரிப்பு பெட்டகம், மருந்து பெட்டகம், காது கேட்கும் கருவி, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை முகாமில் வழங்கப்பட்டது.
இதில் சார் ஆட்சியர் ராமகிருஷ்ண சுவாமி, ஒன்றிய செயலாளர்கள் தேவசேனாதிபதி யுவராஜ், ஹிமாலய யுவராஜ், மோகன்குமார், சாந்தலிங்க குமார் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.